அப்பா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு விளாக் பண்ணுறதுக்காக. அதுவும் காலங்காத்தால் இருந்துச்சு. டைம் வந்து இப்போ 4:41. ஸோ N4 பீச் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதே இல்லை. ஸோ சென்னையில் இவ்வளோ வருஷமாக இருந்துட்டு ஏண்டா போகலன்னு யாரும் யோசிக்காதீங்க. சரியா? ஸோ அங்கே வந்து ஒரு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போகிறேன். அதை வந்து ஒரு விளாகாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் என்னுடைய புது ஹெல்மெட்டில் ஃபஸ்ட்டு இந்த இது ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, மோட்டோ விளாக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன ட்ரையலும் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் டு N4 பீச். இதுதான் பயம் எனக்கு. நம்ம வந்து ஸ்கூட்டரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, நம்மளை பார்த்தாலே விரட்டுது, ஏன்னே தெரியல. லாரியா ஃபஸ்ட்டா ரெண்டு பக்கமும் மோட்டர் சைக்கிள் வருது, நடுவில் கொண்டு போயிடலான்னு நினைச்சேன். லெஃப்ட்டு திரும்ப செஞ்சு இந்த லெஃப்ட்டுன்னு தெரியலையே. இது லெஃப்டா? இது லெஃப்டா? என்னை ஏன் சோதிக்கிற? மேப்பு ஏன் சதி பண்ணுது நமக்கு எப்போவுமே? இந்த ரோடில் போய் ரைட் எடுக்கணுமா? மூவரசம்பேட் மெயின் ரோட்லேருந்து இதை மூவரசம்பேட் மண் ரோடுன்னு போடுங்க. நெக்டார் ஃபஸ்ட்டு ரைடர். ஹலோ. ஆக்சுவலாக சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6:15 அதிலேயாவே கிளம்பியிருக்கோம். ஒரு 40 மினிட்ஸ் காட்டுறதுன்னு நினைக்கிறேன் மேப்பு கூட போடல. கோயம்பேடில் ஒரு பையனை மீட் பண்ணுறோம். அவன் வண்டியில் புதுசாக ஒரு டிவைஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்கான். ஸோ அதுலேயே வந்து மேப் பார்க்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கேமரா வருதான், எல்லாமே வச்சு லிங்க் அமிச்சான். நீயும் ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு. இப்போதைக்கு வாங்கலை, நான் ரைடு போகும்போது எல்லாம் ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஸோ 6:30 பஸ் ஸ்டாண்ட் வந்து நிற்போம். வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காலேஜ் பஸ் தான் போகும். வீக்கெண்ட்ஸில் வந்து வண்டிங்க போகும், ஆனால் இவ்வளோ வண்டிங்க இருக்காது. பாருங்கள், காலையில் மணி 5 தான் ஆகுது, ஏகப்பட்ட வண்டி. சிக்னலில் வந்து ஹார்டின் போட்டிருக்காங்க. இதில் போட்ட எஃபர்ட் எல்லா சிக்னல்லையும் இந்த ஹார்டின் போட்டிருக்காங்க. இந்த எஃபர்ட்டில் பாதி ரோடு போடுறதுலேயே காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு போகும்போதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பீச் வந்து பஸ்ஸில் இருந்து பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி போனதில்லைங்க, வாட்டி பிளான் பண்ணியிருக்கேன், பட் போக முடியல. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் போகிறோம். நான் வந்து இன்னொரு பீச் தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து திடீர்னு எங்கேருந்து வரோம், கொஞ்சம் வேகமாக வந்திருந்தேன்னா தம்பியோட ஒரு சின்ன டேஷிங்கில் இருந்திருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன் இன்னொரு பீச் போகலான் இருக்கேன்னப்போ, இன்னொரு பீச் வர N4 பீச் போங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இன்னும் ஸ்டாண்டாக இருக்குமோ? வில் வெயிட் இயர் கோ அப். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மேப்பை பார்க்க முடியுமா? இங்கேருந்து இப்படி போய் கீழே போய் ரைட்டு போய் இப்படி போய் அந்த பிரிட்ஜில் ஏறி இப்படி வந்து இப்படி சுற்றி இது மேலே ஏறணும். அதாவது பிரிட்ஜு மேலே போகணும் டெக்னிக்கலி. அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு முறுக்கு புழிகிற மாதிரி ஒரு புழிஞ்சிருக்கு. முறுக்கு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி போய் பிரிட்ஜில் ஏறி நேராக போகணுமா. ஒரு போக பார்த்தா கோயம்பேடு பிரிட்ஜு மேலே நின்று சன்ரைஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். 6 மணி நேரம் தான் இருக்குன்னா. எங்கடா இருக்க சொல்லடா. ஃபோனும் எடுக்க மாட்டேறான். எடுக்கிறான், அவன் பேசுகிறதும் கேட்கல, நான் பேசுகிறதும் கேட்கல. எடுத்தான்னா நிறுத்தி பேசவும் மாட்டேறான். ஓ ஹலோ ஹலோ, டேய் நீ பேசுகிறதே கேட்க மாட்டேதுரா. Where are you? We are opposite to this Elix Interiors. The bridge is starting point. I am literally in front of Rohini Silver Street. Okay, just come little bit in front. The bridge starts now. We are there. லைட்டு பாக்ஸு
மாதிரி தான் ப்ராப்பராக வந்திருக்கான். என்ன இந்த சட்டை போட்டிருக்கான், நம்ம ஆஃபீஸ் போகிற மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கான். நான் பாருங்கள், நான் ஆந்திரா போனது அந்த பைக்கில் தான். செம்மையாக இருந்தது அந்த ரைடுக்கு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப் பாக்ஸ்லாம் வச்சு பையன் வந்து ஃபுல் ப்ரொஃபஷ்னல் கிட்ஸ் மோடில் இருக்கான். எல்லாம் பண்ணியிருக்கான். காஸ்டியூம் மட்டும் where did she go? I told no பிரிட்ஜில் ஏற சொன்னேன், எங்கே போனா? ஹலோ you took I am following the route and coming. Arey, why did you follow the map? I'm doing that only. You should follow us, no? I am on the straight road. Yeah, we are also coming on the straight road only. We'll go together. Okay. Yeah, you stop somewhere, we are coming. இந்த குரூப் ரைடில் இது ஒரு பிரச்சனை. ஒன்றா தானே கிளம்புனா, அவளை பார்க்கவே இல்லையே ஸ்டார்டிங்லேருந்து. She saying she went somewhere else. Took left in that flyover. Social media வருது அந்த இதில் டிவைஸில். You just put location, we both will go. இங்கே சுற்றி எங்கள் பின்னாடியே வந்துட்டான். சரிங்களா? அப்பா சென்ட்ரல் வந்திருக்கோம். ஒரே ஒரு பயம்தான் சென்ட்ரல் ஸ்டேஷனை பார்க்கும்போதெல்லாம். என்னன்னா, கோயம்பேடு எப்படி கிளாம்பாக்கத்துக்கு மூவ் ஆயிடுச்சோ, சென்ட்ரலில் தூக்கி எங்கேயாவது போட்டு போகிறாங்க அப்படின்னு. லைட்டு வந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஹீரோ வந்ததுக்கப்புறம் நின்றுச்சு சிக்னலு. பாருங்க, இதுதான் சொன்னேன், இதெல்லாம் சிஎம் கான்வே போகிறதில்ல போல். ரோடை வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. என்னது ரோட்டில் பள்ளம் இல்லை, பள்ளத்தில் தான் ரோடே இருக்குது. வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், ரோட்டில் பள்ளம் இல்லை, பள்ளத்தில் தான் ரோடே இருக்குன்ற மாதிரி. ட்ரைனேஜுக்கு எதுவும் தோண்டி இருப்பாங்களோ, ஏதாவது கேபிள் போடுறேன்னு தோண்டியிருக்கானுங்களோ. அப்படியே தோண்டினாலும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா திரும்ப ரோடு போட்டு கொடுக்குறது. ஆஹா, வந்துட்டோம். வாவ், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுவும் நடக்காங்க. நம்ம என்ன ப்ரைவேட் பீச்சாக போகிறோம், அவங்க மட்டும் போகிறதுக்கு? எல்லோரும் தானே இருப்பார்கள். கடல் முத்துமாரியம்மன் ஆலயம். வாவ் வாவ் வாவ், ஓய்யோ வேற லெவலில் இருக்குங்க. சீரியஸ்லி செம்மையாக இருக்கு. டோட்டலி ஒர்த் இட். அவ்வளோ சூப்பராக இருக்கு. போடா போடா போடா, ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் எடுறா ஃபஸ்ட்டு. வாவ், இது வந்து நான் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நேரில் பார்க்குறேன். வேறு லெவலில் இருக்குங்க பீச்சு. ஐயோ அட பாவி, சிட்டியில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வருஷம் இங்கே வராமல் போயிட்டு இடான்னு இருக்கு. அப்பா சூப்பராக இருக்கு. N4 பீச். சீரியஸ்லி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன் இவ்வளோ வருஷமாக இங்கே வரல அப்படின்னு தெரில எனக்கு. பாருங்க, சொன்னல டாப் பாக்ஸு, டேங்க்கில் ஒரு இது, இங்கே வந்து கார்டு, சைடில் இந்த இது, ஃப்ரண்ட்டில் லைட்டு, ஃபுல் ப்ரொஃபஷ்னல். ஓப்பன் திஸ், வாட் யூ ஹேவ் ஹியர்? டேங்க் பாக்ஸ். I spoke about it already. I will show that again. பஞ்சர் கிட்டு எல்லாமே வச்சுருக்கான் பையன். ப்ரொஃபஷ்னல் ரைடர். See, this is the device I told you.
இதெல்லாம் வந்து தம்பிக்கிட்டேருந்து கற்றுக்கணும். கடனை வாங்க முடியாது, பைக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும், அதனால் கடனை வாங்க முடியாது, பட் கேன் லேர்ன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் மாட்டணும். அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒரு சூட் கேஸ் வைக்கணும், சைடில் கார்டு போடணும். நம்ம வந்து லாங் ரைடு போகிறோம்னா. ஓகே, வில் கோ தேர். சன் வருது, வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வேறு நம்ம எங்கெல்லாம் மனுஷனால் ஆக்சஸ் பண்ண முடியுதோ இதெல்லாம் குப்பையை பிளாஸ்டிக்கை கொட்டிடுறேன். அழகான சன்ரைஸ் பார்க்க வந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் கண்ணில் படுது. சன் வருது. Wow. Good view. Nice. Good view actually. From that building, no, it will be really good. Every day sunrise only. பார்த்ததே இல்லை நேரில், இப்போ தான் பார்க்குறேன். சினிமாவில் பார்த்துட்டு இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஓகே, ஐஸ் வேன். ஒரு பையன் கேமரா வச்சு அவங்களை ஃபோட்டோ எடுக்கிறான். பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. கேலிஸ்தெனிக்ஸ்னு ஒரு ஜெர்சியில் போட்டிருக்கு. கேலிஸ்தெனிக்ஸ் தான் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா தெரியல. எய்ம்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஜஸ்ட் திங்கிங் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு இங்கே இருக்குது. ஓகே, அப்பா ஓ
ஃபோட்டோ விளாகுன்றதுனால இந்த கெட்டப்லேருந்தே பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி நல்ல ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. காலையில் எழுந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்தது. அண்ட் பீச்சுமே வரும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஒன். அடுத்து வந்து ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான அப்டேட்டோட வீடியோஸ் உடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய் பாய்.